ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விலாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா குட்டியாக நுணுக்கிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதை பாகு காய்ச்சுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறவு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம பாகு காய்க்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதை இன்னொரு பேனுக்கு மாற்றிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தான் இன்னமும் நம்ம தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. அதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். அப்படியே நல்லா கொஞ்சம் கட்டியான பதம் மாதிரி மாறும். கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாக மாறும். அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதிரசத்துக்கு பண்ணோமே அந்த பக்குவத்தில் இருக்குது. இது கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆகிட்டு போட்டால் டக்குன்னு சவுண்டு வருது. இந்த மாதிரி உடைக்க மாதிரி பக்குவத்துக்கு வந்தோடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் சர்க்கரை வெல்லத்துக்கு 3 கப் பொரி எடுத்துருக்கிறேன். 3 கப். இந்த பொரி நைத்து போகக்கூடாது, நல்லா மொறுன்னு இருக்கணும். அந்த பொரி போட்டு நல்லா கிண்டுங்க. ஃபஸ்ட்டு காணாத மாதிரி தான் இருக்கும். கிண்ட எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும். 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரிங்கிறது கரெக்டாக இருக்கும். எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு. ஹீட்டாக இருக்கும்போதே கையில் பச்சரிசி மாவு இப்படி உருட்டி வச்சுருங்க. சூப்பரான பொரி உருண்டை ரெடியாகிருங்க. நல்ல பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு நல்ல ஸ்வீட் ரெசிபி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.